அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹ்மத் எந்த செயல்களின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மகத்தானது, நமக்கு தேவையான ஒன்று. அதை விட்டு எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, தவிர்த்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர்த்து எந்த ஒரு மனிதனும் வெற்றி பெறுதல் என்பது முடியாத காரியம். இந்த நிலையில் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெறுவதற்கு உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மூலம் எந்தெந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறலாம் என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு 10 வகையான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். 10 வகையான நற்காரியங்களின் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முடியும் என்ற விஷயங்களை சொல்லித் தருகிறார். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபு மினல் முஹ்சினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்சினீன் என்று சொல்லப்படக்கூடிய இஹ்சான் உடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நாம் அனைவரும் முஹ்சினீன்களாக இருக்க வேண்டும் என்பது தெரிய வருகிறது. முஹ்சினீன் என்றால் என்ன? இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் முஹ்சினீனை நாம் பயன்படுத்த முடியும். ஆகிரத் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளுக்கும் முஹ்சினீன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும். முஹ்சினீன் என்று சொன்னால் நல்லுபகாரிகள் என்பதாக அர்த்தம் கொள்ளப்படும். முஹ்சினீன் என்பதனுடைய மூலச்சொல் அல் இஹ்சான் என்று சொல்லப்படும். இஹ்சான் என்றால் என்ன? ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தால் எப்படி பயபக்தியோடு நிறைவேற்றுவோமோ அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் இஹ்சான் என்று பெயர். இது ஒரு அர்த்தம். இன்னொரு வகையிலே இஹ்சான் என்று சொன்னால் பிற மனிதர்களின் மீதோ அல்லது மற்ற படைப்பினங்களின் மீதோ பேருபகார தன்மையோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ளக்கூடிய பரோபகார தன்மை இருக்குது பத்தியா, இதுதான் இஹ்சான். அடுத்தவர் மீது இறக்கப்பட்டு வாழ்க்கை நடத்துவது இஹ்சான். நம்மை விட ஒரு சாதாரணமான மனிதர், இப்ப அவர் நம்மிடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வேலை செய்யறாரு, கரெக்டா சம்பளம் கொடுக்கிறோம். இது இஹ்சான் கிடையாது. வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா அவர் குடும்பத்துல ஒரு எதிர்பாராத வகையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவங்க அம்மாவுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ மனைவிக்கோ ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு கஷ்டமான நிலை, கவலையா இருக்காரு. என்ன தம்பி ரொம்ப கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கிறேன், இவ்வளவு செலவாகும் டாக்டர் சொன்னாங்க, என்ன செய்யறது தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் தானா சொல்லல, நம்ம கேட்கிறோம், அவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய தன்மை என்ன? நான் மாசமான சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன், திரும்ப என்ன உதவி செய்தது அப்படின்னு நினைச்சா இது சக மனிதனின் தன்மை. ஆனா இப்படிதான் நம்மளை நம்பிதானே என்ன செய்யலாம், நம்மள்கிட்ட வேலை செய்யலாம், இவனுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தேவைப்படுறது 50,000 ரூபாய் இருக்கலாம், நம்ம ஒரு 10,000 ரூபாய் நம்மளால கொடுக்க முடியும். நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இஹ்சான், நல்லுபகாரம், அவருக்கு செய்யக்கூடிய நல்லுபகாரம். இதற்கும் பெயரும் நல்லுபகாரம் என்று சொல்ல முடியும். மிருகங்கள் சும்மா கேட்பாரற்ற நிலையில அங்கங்கே இருக்கக்கூடிய பூனை, நாய், இது மாதிரியான பசியோடு இருக்கக்கூடிய பிராணிகளை பார்க்கும் போது இரக்கம் உண்டாகி அதற்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சு ஏதாவது தீனிகள் வைக்கிற பத்தியா, இது இஹ்சான். மனிதனுக்கு செய்யக்கூடிய உபகாரம் மட்டுமல்ல, மிருகங்களாக இருந்தாலும் அவற்றுக்கு செய்யக்கூடிய உபகாரமும் இஹ்சான் என்ற பெயரை பெறும். மார்க்க விஷயத்தில் செய்யக்கூடிய அமல்களை பயபக்தியினுடைய முழுமையான நிலையில செய்வதற்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய உபமானம் என்ன? அன்தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ உன் இறைவனாகிய அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பதை போன்று வணங்குவதாகும். நீ அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். இது ஒரு லாஜிக்கான விஷயம். நம்ம அல்லாஹ் நம்ம பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனா நம்ம நிற்கும் போது அல்லாஹ் நமக்கு எதிரில் இருக்கலாம், நம்மளை பார்க்கலாம், நம்ம ரொம்ப பயபக்தியோடு நிற்கணும் அப்படிங்கிற குஷு குது என்று சொல்லப்படக்கூடிய உள்ளச்சமும் பயபக்தியும் நிறைந்த நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். பயந்து தொழுகிறோம், வணங்குறோம். யாருக்கும் காட்டுவதற்காக வேண்டிய அல்ல. நம்முடைய உள்ளத்திலே வேறு விதமான எண்ணங்கள் இல்லை.
அல்லாஹ் ஒருவனை மட்டும் பயபக்தியோடு தொழுகிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு பயம் என்ன? இந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் போய்விடக் கூடாது அப்படிங்கிற அச்சத்தோடு வணங்குகிறோம் என்று சொன்னா இது அல்லாஹ் நம்ம நேரடியா பார்த்து வணங்குற மாதிரியான ஒரு உள்ளட்சம். நபி அவர்கள் சொல்றாங்க, நீ பார்க்கல அல்லாஹ், ஆனா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி அவர்கள் நமக்கு உருவகப்படுத்துகிறார், நீ அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். அப்படின்னா அல்லாஹ் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். அப்படிங்கும் போது அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போன்று வணங்குவதுதான் நம்முடைய குறிக்கோள். இது இஹ்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல ஒரு ஹதீஸை ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நீண்ட ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபை கூடி இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது. அந்த நிகழ்ச்சி என்ன? ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் கத் ஃபரத அலைக்கும் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு அப்படி சொன்னாங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு, அக்குல்ல ஆமீன் யா ரசூலுல்லாஹ், ஹஜ் என்பது ஒவ்வொரு வருடமும் கடமையா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன வார்த்தையை, கேட்ட வார்த்தையை கவனிக்காத மாதிரி வேறு பேச்சில் ஈடுபட்டாங்க. அந்த சஹாபி விடல, திரும்ப கேட்டார், அக்குல்ல ஆமீன் யா ரசூலுல்லாஹ், ஹஜ் கடமை என்பது ஒவ்வொரு வருடமும் கடமையா அப்படின்னு கேட்டார். நபி அவர்கள் அந்த இரண்டாவது தடவை என்ன செய்யல, அதை கவனிக்காத மாதிரி தன்னுடைய பேச்சை திசை திரும்பினார். அந்த சஹாபி விடல, திரும்ப மூன்றாவது கேட்டார்கள், அக்குல்ல ஆமீன் யா ரசூலுல்லாஹ், ஹஜ் என்பது ஒவ்வொரு வருடமும் கடமையா? போன வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போனேன், இந்த வருஷமும் எனக்கு அதே அளவுக்கு செல்வம் நிறைய இருக்குது, இந்த வருஷமும் அந்த காசை செலவழித்து நான் ஹஜ்ஜுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நபி அவர்கள் சொன்னாங்க, தோழரே, தேவையான கேள்வியை மட்டும் கேளுங்க. நான் மட்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் சொன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கே கஷ்டமா போயிடும். ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பெறும். நான் மட்டும் ஆம் என்று சொன்னால் அது உங்கள் மீது கடமையாக இருக்கும். நம்முடைய அந்த ஆயத்தை அறிவிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தஸ்அலு அன் அஷ்யா, தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீர்கள். இன் துபுதலக்கும் தஸ்லுக்கும் வ இன் தஸ்அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸலுல் குர்ஆன் துபுதலக்கும். அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு வழங்கப்பட்ட சட்டம் மாற்றப்படுமேயானால் அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக மாறிடும். வஹி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வேறு விதமான அந்த சட்டங்கள் மாற்றப்படுமேயானால் அது உங்களுக்கு பெரிய நோவினையாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திறக்கிறார். இந்த ஆயத்திறக்கி சஹாபாக்கள் தடங்கி போயிட்டாங்க. நபியோட எந்த கேள்வி கேட்கிறது, என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்ப நபி அவர்களிடத்துல நம்ம இந்த கேள்வியை கேட்டு ஏடாகூடமா நம்ம அவமரியாதையா நடந்துக்கிட்ட மாதிரி போயிருவோம் அப்படின்ட்டு சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா கேள்வி கேட்கறதே விட்டுட்டாங்க. ஆனா இஸ்லாம் என்பது எப்படி தெரியுமா? கேள்வி கேட்டு கேட்டுதான் மார்க்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். கேள்வியே இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம மனசுல நியாயமான ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா அந்த கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், வஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா அந்த கேட்கிற கேள்வி இருக்கு பத்தியா, டெஸ்டா இருக்க கூடாது. அந்த ஆடிட்ட கேட்டோம், அவர் இப்படி ஒன்று சொன்னாரு, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரை பத்தி நபி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், அவர்கள் தேவையற்ற கேள்வியை கேட்டதினால் தான் அழிந்து போனார்கள், அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் உண்டாயின என்று சொன்னார். இப்போ கேள்வி கேட்கிறது நின்று போச்சு. சஹாபாக்கள் யாருமே கேள்வி கேட்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கூடி இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான மனிதருடைய தோற்றத்துல ஃப்ரெஷ்ஷான ஒரு மனிதனாக அந்த சபையில நுழையிறாங்க. அவருடைய மேனியினுடைய அழகு, அவருடைய ஆடையின் தூய்மை, அவருடைய முடியினுடைய ஒரு அமைப்பு, இதையெல்லாம் ஹதீஸ்ல சொல்லும் போது கண்ணக்கரேல் என்ற முடி, அப்படியே நல்ல சீப்பினால் வாரப்பட்ட, அதாவது எண்ணெய் போட்டு வாரப்பட்ட அழகான முடியோடு, தூய்மையான வெள்ளை வெள்ளேர் என்ற ஆடையோடு, அத்தனை மனம் கவலக்கூடிய வகையிலே ஒரு புதிய மனிதர் அந்த சபையிலே நுழைந்தார். ஆனா
அன்னைக்கு என்னைக்கு எந்த ஒரு அதாவது ஹோட்டலும் கிடையாது. ஹோட்டல்னா லாட்ஜ் தங்குற விடுதிகள் இங்க எதுவுமே கிடையாது. போய் அங்க போய் தங்கினாரு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தாரு அப்படி சொல்ல முடியுமா? வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் வெளியூர் வாசிகளாகவே கருதப்படுவார்கள். அவர்கள் அக்கறையாக இருப்பாங்க, அழுக்கு படித்த துணியோடு இருப்பாங்க. அவங்க எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்துல ஒரு வில்லேஜ் தானே, அதிகமான ஊர்கள் வந்து வில்லேஜா இருக்கும், கிராமங்களா இருக்கும். இப்ப யாரு எங்க வந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி அப்படி தெரிஞ்சு போயிடும். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித உருவத்துல வர்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய உமர் சொன்னாங்க, அந்த மனிதரை நான் அந்த உள்ளூர்ல பார்த்ததே கிடையாது, புதுசா வந்தாரு. ஆனா அவர் வந்து அப்பதான் வெளியூர்ல இருந்து வர்ற மாதிரியே தெரியல. நல்ல தூய்மையான ஆடை அணிந்திருக்கிறார், அழகான தோற்றத்தில் இருக்கிறார், கரையான களைப்பு அவரிடத்திலே இல்லை, தூசி அழுக்கு எதுவுமே அவரிடத்திலே இல்லை, முடிய நல்லா மாறி இருக்கிறார், கண்ண கரையற்ற முடியோடு வந்தார். அத்து மனம் கமலக்கூடிய வகையில உள்ளே நுழைந்தார். சபையை பிடித்துக் கொண்டு நேராக வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த தஷஹுதினுடைய இருப்பு, அந்த அத்தஹியாத் இருப்பு மாதிரி என்ன, அந்த இரு முழங்கால்களோடு தங்களுடைய முழங்கால்களை இணைத்து அமர்ந்தார், நெருங்கி அமர்ந்தார். அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை மீது அவருடைய முழங்கால் மீது கையை வைத்தவராக நான் ரசூலுல்லாஹ் சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னார். கேளுங்கண்ணா. நபி அவர்களிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். முதல் கேள்வி, மல் இஸ்லாம், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? அத்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். ஈமான் என்றால் இதுதான், அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் வேதங்களை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் மேலும் இன்மை மறுமை உண்டு, அதாவது மறுமை நாள் என்பது ஒன்று உண்டு என்றும் மரணத்திற்கு பிறகு உயிர் பெற்று எழுதல் என்பது இருக்கிறது என்றும் நாம் ஈமான் கொள்வோம். இது நமக்கு சொல்லிக்காரு. ஈமான் தான் இருக்கு, நபி அவர்கள் விளக்கம் சொன்னார். இஸ்லாம் தான் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் அதாவது வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று மனதால் உறுதி கொண்டு நாவினால் மொழிவது ஒன்று, இரண்டாவது 5 நேர தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஸகாத், ஹஜ். இது நபி அவர்கள் இஸ்லாத்தினுடைய கடமை சொன்னார். மூணாவது கேட்ட கேள்விதான் வித்தியாசமான மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? நபி அவர்கள் சுருக்கமா பதில் சொன்னார். அதான் இங்க பேசணும். இஹ்சான் என்றால் என்ன? முஹ்சினீன்களுடைய தன்மை. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே முஹ்சினீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். முஹ்சினீன் அல்லாஹ் சொல்கிற போது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொர்க்கத்தின் பக்கமும் பாவ மன்னிப்பின் பக்கமும் விரைந்து வாருங்கள். சொர்க்கத்தின் அளவு, ஒரு மனிதருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் அளவு என்ன தெரியுமா? 7 வானங்களை ஒன்றிணைத்து பூமியையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அவ்வளவு விசாலமாக சொர்க்கத்தின் அளவு இருக்கும். ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தின் அளவு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபில் பக்ஸாய், அதாவது அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இப்படிப்பட்ட மகத்தான ஒரு விசாலமான சொர்க்கலோகம் யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்றார், பயபக்தியாளர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன, அவர்கள் யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ரா வல்-ضرா, மகிழ்ச்சியான நேரங்களிலும் பலமான நேரங்களிலும் வறுமையான நேரங்களிலும். சர்வா என்று சொன்னால் பலமான நேரம், வர்ரா என்று சொன்னால் வறுமையான நேரம். கஷ்டமா இருந்தாலும் அதே போல அவர் செழிப்பா இருந்தாலும் எல்லா நிலையிலும் தன்னால் முடிந்த அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வார். அல்லாஹ் செலவழிப்பார். அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ரா வல்-ضرா, பலமான நேரங்களிலும் வறுமையான நேரங்களிலும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள். வல்-காதிமீன அல்-கைத், கோபத்தை வென்று விழுங்கி விடுவார்கள். வல்-ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகைய முஹ்சினீன்களை அல்லாஹ் விரும்புகிறான். முஹ்சினீன்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள். ஒன்று. இரண்டாவது, கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மூன்றாவது,
ஒரு மனிதனின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் என்ற நிலையிலும் கூட அவரை மன்னிக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை உள்ளது. அதாவது நம்ம இயலாமையில மன்னிக்கிறது வேற விஷயம். ஒருத்தர் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிறார், அநியாயம் செய்கிறார், அடாவடித்தனம் செய்கிறார், அவனை நம்ம தட்டி கேட்க முடியாது, எதிர்த்து கூட பேச முடியாது. அவன் கையில அமைச்சிருக்கு, அவனை நம்ம செஞ்சுட்டு போலாம், நம்ம என்ன எதிர்த்தா பேச முடியும்? சரி நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு போலாம். அது மன்னிப்பாது, அது மன்னிப்பா இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல என்னால எதிர்த்து எதிர்விளைவை உண்டாக்க முடியல, எதிர்வினை செய்ய முடியலைங்கிற அர்த்தம் முடியலைங்கிற நிலையில இயலாமையினால் விட்டுட்டு போறது ஒரு வகை. ஆனா அவரால் செய்ய முடியும், எதிர்வினை ஆற்ற முடியும், அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும், தட்டி கேட்க முடியும், அடிச்சு கூட என்ன செய்ய முடியும், அவனை என்ன செய்ய முடியும், வழிவாங்க முடியும். இப்படி இருந்தும் அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு, வராங்க சார் மன்னிச்சுட்டு அப்படின்னு போறாங்க. இது பெருந்தன்மை, இதுதான் முஸ்லிம்களுடைய தன்மை, இஹ்சானுடையவர்களுடைய தன்மை என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக இஹ்சான் என்பது நாம் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடு, அது தொழுகையாக இருக்கட்டும், மற்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அவை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவன் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தமான வணக்கத்துக்கு பெயர் தான் இஹ்சான். அதே போல நம்மை சார்ந்து நம்மை சாராத எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், எத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் இரக்கத்தோடு அவர்களிடத்திலே நடந்து கொள்வது இஹ்சான். இந்த ரெண்டு வகையிலையும் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். இந்த இஹ்சானின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அராப் என்ற அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தின் மூலமாக சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். நிச்சயமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹ்சினீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லுபகாரிகளுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது விஷயம் தெரியுமா? தக்வா, இறையச்சம், பயபக்தி. தக்வா என்பது, இறையச்சம் என்பது, இதற்கு மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அராப் என்ற அத்தியாயத்தினுடைய 156, 157 என்ற வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்றான், வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை. இது ஒரு வகையான ரஹ்மத், எல்லா பொருட்களையும் எல்லா உயிரினங்களையும் வியாபித்திருக்கக்கூடிய ரஹ்மத். இது அவன் முஸ்லீம் இல்லாதவங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவன், அல்லாஹ்வுக்கு எதிரியானவன் அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு, எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும் உலகத்துல யாருக்குமே இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. அதற்கு பேர் தான் ரஹ்மான் பேர். ரஹீம் என்பதனுடைய அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களின் மீது மட்டும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய முடியும். இதுக்கு பேர் தான் ரஹீம். ரஹ்மான் என்பதுல ஒரு எழுத்து கூட இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய முடியும். இது யாருக்கு வராது? அல்லாஹ் மகத்தான பெரும் கிருபையாளர். அல்லாஹ் என்ற பெயருக்கு ஈக்குவலான ஒரு சிபாத்துடைய பேர் ரஹ்மான். ரஹ்மான் என்ற பெயரை மனிதர்களுக்கு சொல்ல முடியாது, ரஹீம் என்ற பெயரை சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும்போது ரஹூஃபுர் ரஹீம், அவர் ரொம்ப பிரியமானவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற பெயரை சொல்றோம். ஆனா ரஹ்மான்ங்கிற பெயரை அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும். இது அல்லாஹ் சொல்லும்போது வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லா பொருள்களையும் எல்லா உயிரினங்களையும் வியாபித்திருக்கிறது. எல்லா பொருட்களையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. வானம் இடிஞ்சு உருவாக இருக்குன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பூமி அசையாம இருக்குன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அசையாம இருக்கு, அசையாம இருக்கு. பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா எங்கேயாவது பூமி சுற்றுனதுனால ஒரு பக்கமா சாஞ்சி விழுந்துட்டாரு, சரிக்கு விழுந்துட்டாரு, ஒரு பக்கமா இருந்த ஊர்வாசிகள் எல்லாம் கீழே கொட்டி போயிட்டாங்க, யாராவது சொல்ல முடியுமா? புவி ஈர்ப்பு சக்தி என்று ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது இருக்கு இல்ல, அதை பத்தி கண்டுபிடிக்காத காலத்திலையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கதான் செஞ்சுச்சு. அப்ப பூமி இன்னைக்கு இந்த அளவிற்கு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு வசதியான இடமாக அல்லாஹ் குர்ஆனை ஆக்கி இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமாக நாம் விரித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான்.
அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? பூமியை நீங்க வானத்துக்கு தோதுவான விரிப்பு மாதிரி ஆக்கி இருக்கிறான். வானத்தை அதனுடைய முகடா ஆக்கி இருக்கிறான். ஒரு கட்டடம் மாதிரி, ஒரு கட்டடம் மாதிரி. எப்படி நம்ம தலையில உட்கார்ந்து இருக்கிறோமோ இது பூமி, மேல சீலிங் இருக்கு, இது வானம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதே நிலையில வானத்துக்கு எந்த தூணும் இல்லை, இதுக்கு தூண் இருக்கு, அங்க பில்லர் இருக்கு, செவத்தோடு ஒட்டிய பில்லர்கள் இருக்கு. எங்கேயாவது பிடிமானம் இல்லாத அந்த சீலிங் எங்கேயாவது நிக்குதா? கொஞ்சம் விசாலமா இருக்கலாம், கொஞ்சம் நெருக்கமா இருக்கலாம் அந்த சீலிங், அது வேற விஷயம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல பில்லர் இருக்கிறது, பிடிமானம் இருக்கு. ஆனா வானத்துக்கு எங்கேயாவது பில்லர் இருக்கா? வானத்துக்கு எங்கேயாவது பில்லர் இருக்கா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிடிமானம் இல்லாத நிலையிலே வானத்தை நான் உயர்த்தி வைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற ஒரு கருணை இரக்கம் இருக்க போய்தான் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து விதமான உயிரினங்களும் வாழ்வதற்கு தோதுவான ஒரு இடமாக வானத்துக்கு கீழே உள்ள பகுதியை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? ஆக்கி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இது மூமினுக்கு மட்டும் உண்டு, காபிருக்கு கிடையாது. அங்க அல்லாஹ் தஆலா ஏதாவது அந்த மாதிரி முடிவு செஞ்சு வச்சிருக்கானா? இன்னைக்கு பார்த்தா காபிர் தான் நல்லா இருக்கான், காபிர் தான் நல்லா இருக்கான். முஸ்லிமை விட நல்லா இருக்கவன் யாரு? காபிர் தான் நல்லா இருக்கான். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த உலகம் என்பது அதாவது செயல்பாட்டுக்குரிய உலகம், ஆனால் கேள்வி கணக்குரிய உலகம் ஆகிரம். அங்கதான் அல்லாஹ் தஆலா யார் நம்ம ஏத்துக்கிட்டான் ஏத்துக்கலைங்கிறது அல்லாஹ் பார்க்கிறார். இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும், இதுல வித்தியாசம் கிடையாது. ஆக எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, எல்லா உயிரினங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷைஇன் சொல்லிட்டு பிரத்யேகமான ரஹ்மத் இருக்குதுல, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு மட்டும் உள்ள ரஹ்மத் இருக்குதுல, அத பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், ஃபஸஅத்துபுஹா லில்லதீன யத்தகூன வ யுத்தூன ஸகாத் வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். அல்லாஹ் சொல்றான், இந்த ரஹ்மத்தை, குறிப்பான பிரத்யேகமான ஸ்பெஷலான ரஹ்மத்தை நாம் சில பேருக்காக வேண்டியே எழுதி வைத்திருக்கிறோம், விதித்து வைத்திருக்கிறோம். அந்த சில பேர் யாரு? லில்லதீன யத்தகூன், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்கள், தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டியும் வயுத்தூன ஸகாத், ஸகாத்தை கொடுக்கிறார்கள். மனிதர்கள் மீது இறக்கப்பட்டு தன்னுடைய வருமானத்தை கணக்கு போட்டு ஸகாத் கொடுக்கிறாங்க, அவர்களுக்காக வேண்டியும் வயுத்தூன ஸகாத் வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன், நம்முடைய அத்தாட்சிகளை சிந்தித்து விசுவாசம் கொண்ட மூமின்களுக்காக வேண்டியும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதை விதியாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மூமின்கள் யாரு? நம்முடைய அத்தாட்சியை சிந்தித்து ஈமான் கொண்ட விசுவாசிகள் யாரு? அவர்கள் யார் என்றால் அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய்யல் உம்மியல் லதீ யஜிதுனஹு மக்தூபன் இந்தஹும் பித்தௌராத் வல் இன்ஜீல். தௌராத் இன்ஜீலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எழுதப்பட்டிருக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உம்மி நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் மூமின்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அதாவது யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்தின் வாசல்களை திறந்து விடுவோம், பரக்கத்தின் வாசல்களை நாம் திறந்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. அதே இந்த அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதற்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னா, மூன்றாவது ரஹ்மத்துல் மக்லூகாத் சபீலு இலா ரஹ்மத்தி ரப்பில் அர்தி வஸ் ஸமாவாத். யார் பூமியில் உள்ள படைப்புகளின் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரஹீமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அர்ரஹீமூன், யார் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிறார்களே, யர்ஹமுஹுர் ரஹ்மான், அவர்கள் மீது ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் இரக்கப்படுவார், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் இரக்கப்படுவார். யர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கப்படுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கப்படுவான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம சொன்னோம், ரஹ்மான் என்பது
அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரின் மீதும் ரஹ்மத் செய்யக்கூடியவர் ரஹ்மான். என் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிச்சீங்களா? அர்ராஹிமூன், இரக்கமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்களே, இர்ஹமுர் ரஹ்மான், அவர்கள் மீது ரஹ்மானாகி அல்லாஹ் இரக்கப்படுவார். இந்த இடத்துல இந்த இறக்கப்படக்கூடிய மனிதர்கள் முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் இல்லாட்டியாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ரஹ்மத் சொன்னா மறுமையில வெற்றி கிடையாது. அந்த ரஹ்மத்தை பத்தி இங்க பேசல. உலகத்துல பாருங்க, ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், தெளிவாக சொல்லுவோம், ஒரு கிறிஸ்துவ சமுதாயம், மருத்துவம், கல்வி, இது வாழ்வாதாரங்கள்ல எவ்வளவு முக்கியமானது யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான வாழ்வாதாரங்கள்ல ரெண்டு விஷயம் என்ன? கல்வியும் மருத்துவம். இத மெயினா கையில வச்சிருக்கக்கூடிய யாரு? யோசனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவர்கள் தான் நிறைய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க, நிறைய கல்விக்கூடங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது அவன் வருமானத்துக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா மனிதர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்குதா இல்லையா? இதன் மூலமா இப்போ மனிதர்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில என்ன செய்யலாம்? ஒரு இறக்கம் வரலாம், அதன் மூலமா உதவி செய்யலாம். சில பேருக்கு என்ன செய்யலாம்? மிஷினரி மூலமா போய் அவங்க அணுகுறாங்க. உங்களுக்கு இது இல்லையா, நாம உங்களுக்கு வந்து என்ன செய்வோம்? கல்வி உதவி செய்யறோம், உங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறோம், செய்யறாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு, அதாவது ஒரு படிப்பினைக்காக நீ சொல்றேன், நம்ம முஸ்லிம்களுடைய நிலைமை உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் உலக சமுதாய மக்கள்ல முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இரக்க குணமாகி வேற எந்த சமுதாயத்தையும் இல்லை. அது ஒரு உறுதியான விஷயம், எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சில அசம்பாவிதங்களான சமயங்கள்ல முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு அந்த பணிகளை முன்னெடுத்து செய்தார்கள் என்பதற்கு அது இந்த இயக்கம் அந்த இயக்கம் சொல்ல தேவையில்லை. எல்லா இயக்கமும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க, உதவிகளை செஞ்சாங்க. இதுல நல்ல பேர் முஸ்லிம்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்தோனேஷியாவுக்கு விடுமுறை காலங்கள்ல என்ன செய்வாங்க சொன்னா, பெரிய கூட்டமா போவாங்க, முஸ்லிம்களும் போவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? அதுக்கு முன்னால இந்தோனேஷியாவில் வந்து நிறைய ஏழ்மையான குடும்பங்கள் இருக்காங்க. இந்த ஜகார்த்தா மாதிரியான இடங்கள்ல பெரிய பெரிய நெருடுதல்தான் இருக்கிறாங்க, பண முதலைகள் தான் இருக்காங்க, பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமா ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய கூட எங்க இருந்து போகுது? இந்தோனேஷியாவில தான் போகுது. பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஏழ்மையினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் ஏழைகள், அன்றாட சாப்பிடறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கக்கூடிய பரவ ஏழைகள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு பூமி இந்தோனேஷியா. சில பகுதிகளில் வறுமையினுடைய தாக்கத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு மனம் மாறக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு. கூட்டக்கூடமா அந்த ஊருக்குள்ளே முஸ்லீம் விளையாட மாட்டாங்க. சில இடங்கள் இருக்கு, நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், நீங்களா வந்து உதவி செஞ்சீங்க, போக வேண்டிய அந்த ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியாகி இஸ்லாத்தை அவங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றிடலாம். ஏன் தெரியுமா காரணம்? என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, முஸ்லிம்கள் வந்து அந்த அந்த லீவு நாட்கள்ல அதுக்கு முன்னால எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிடுவாங்க, நாங்க இந்தோனேஷியாவுக்கு போறோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய துணிமணிகள், டிஷர்ட், பேண்ட், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய துணிமணிகளை எல்லாம் மூட்டையா கட்டி எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு வருவோம். ஆனா கிறிஸ்டின்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு தீவு, அங்கெல்லாம் நிறைய தீவு, ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்டதுதான் இந்தோனேஷியா. போனோம், கடல்லையே கட்டைகளை வைத்து அடிச்சு குடியிருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்கு. ஒரு தீவு இங்க தெரியுது, பார்த்தா அங்க வந்து முஸ்லீம் ஊர், இந்த பக்கம் ஒரு தீவு. அந்த கிறிஸ்டின் மிஷினரிகள் வந்து விலைக்கு வாங்க, அந்த தீவுக்குள்ளேயே மிஷினரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த தீவுல மிஷினரி அந்த கட்டடத்தை கட்டி, அது எங்க இருந்து பணம் வருது அப்படிலாம் தெரியாது. நாங்க கப்பல்ல போகும்போது இதுல டிஷர்ட் போட்டுருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய டிஷர்ட், அது போட்டு அதை அப்படியே சிஸ்டமேட்டிக்கா என்ன செய்யறாங்க போறாங்க. அவங்க நம்மகிட்ட பேசும்போது நாங்க இந்த மாதிரி போறோம், மக்களுக்கு உதவி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி போறோம். ஆனா அவர்கள்ட்டையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுமா? நம்ம ஆளுக்கு பழைய துணியை மூட்டை மூட்டையா கண்டிப்பா போய் கொடுத்துட்டு வரோம். அதை போடுவாங்க, போட மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? புதிய டிஷர்ட், சிலுவைகள் போடப்பட்ட அந்த வார்த்தைகள், பைபிள் வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்ட அந்த டிஷர்ட்டையும் பேண்டையும் ஆடைகளையும் கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு தேவையான எண்ணெய், பருப்பு, அரிசி, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து
அவருக்கு அப்படி எப்படி அவங்க ஒரு சேவையாகவே செஞ்சு என்ன செய்யறாங்க, மக்களை மாற்றாங்க. நினைச்சு பாருங்க, இவன் அதன் மூலமா அவனுக்கு வருமானம் வரும், கமிஷன் அடிப்படையில் அவனுக்கு வருமானம் வரும். இத்தனை பேரை நீ மாத்தினா இத்தனை இவ்வளவு காசு அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா ஏதோ ஒரு வகையில மருத்துவம், கல்வி இதன் மூலமாக மக்களுடைய சேவையை கையெழுத்து செய்யறானா இல்லையா, அல்ல அதற்கு உதவி செய்யறானா இல்லையா, நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு செல்வமும் இருக்கு, நிலவரங்களும் இருக்கு. எந்த அளவுக்கு அவன் உதவி செய்யறானோ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டே போறான். நம்மளால அது இல்லை, அந்த தன்மை இல்லை. கண்ணியமானவர்களே, ஆனா யார் பெருமானா சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. நபியர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, அர்ராஹிமூன் இரக்கமுள்ளவர்கள், யர்ஹமுஹுர் ரஹ்மான் அவர்கள் மீது ரஹ்மானாகிய அல்லாஹ் இரக்கப்படுவான். யர்ஹமு மன் ஃபில் அர்த் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கப்படுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா வானில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன சொன்னா, ஈமான், ஜிஹாத், ஹிஜ்ரா. இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 218வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன் இடத்தை விட்டுவிட்டு புலம்பெயர்ந்து சென்று இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை இழக்கும் போது அல்லாஹ் அதற்கான ரஹ்மத்தை அவர்களுக்கு உருவாக்குவான் என்ற விஷயத்தை இந்த வசனம் பேசுகிறது. ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பதற்கு தொழுகை, ஜக்காத், தாஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுவது, இது மாதிரியான காரியங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் நூர் என்ற அத்தியாயத்திலே 56வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வஅதீஉர் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், மேலும் ஜக்காத் கொடுங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடங்கள். அப்படி நடந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆறாவது விஷயம் என்ன சொன்னா, அதாவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுதல் என்ற தனி விஷயம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுதல் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரும். வஅதீஉல்லாஹ வர் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 132வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏழாவது விஷயம் என்ன சொன்னா, இத்திபாஉ அவாமிரில் குர்ஆன் வஜித்னாபி நவாஹி. குர்ஆன் எதை ஏவுகிறதோ அதை எடுத்து நடத்தல், எதை தடுக்கிறதோ அதை விட்டு விலகுதல். இந்த காரியங்களின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது சூரத்துல் அன்ஆம் 155வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது நாம் இறக்கி வைத்த பரக்கத்தான வேதம். குர்ஆன் நாம் இறக்கி வைத்த பரக்கத்தான வேதம். குர்ஆன்ங்கிற வேதத்தை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். எத்தனை மக்கள் குர்ஆன் மதிக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அந்த குர்ஆன ஓத தெரியலேங்கிற கைசேத எத்தனை பேருக்கு இருக்கு? குர்ஆனுடைய கருத்தை உண்மையிலே படித்து தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது தமிழ்லையோ அல்லது நமக்கு தெரிந்த மொழியிலையோ படிக்கணும். குர்ஆனை ஓத தெரியலையா? 90 வயசானாலும் அல்லாஹ்வுடைய கலாமை நான் படிக்க முயற்சி பண்றேங்கிற எண்ணத்துல படிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இதை வேதம் வழிகாட்டக்கூடிய வேதம் மட்டும் சொல்லல, முபாரக் பரக்கத் பொருந்தியது. அந்த பரக்கத் அருமைக்கான பரக்கத்தான் இதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக் ஃபத்தபிஊ வத்தகூ. இந்த வேதம் நாம் இறக்கி வைத்த பரக்கத்தான வேதம். இதை நீங்கள் பின்பற்றுங்கள், மேலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல குர்ஆன் அந்த பின்பற்றினால் ரஹ்மத் கிடைக்கும். ஆனா குர்ஆனை காது கொடுத்து கேட்கிறது பத்தியா, ஓதுறது மட்டும் இல்ல, காது கொடுத்து கேட்பது, அதை ஓதுவது, இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது, وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ.
சூரா அல்-அஅராஃப் 204வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் உங்களுக்கு முன்பாக ஓதப்பட்டால் இதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். வான்சிது, மௌனமாக இருங்கள், அந்த நேரத்தில் கண்டதை பேசிட்டு இருக்காதீங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது 8வது விஷயம். 9வது விஷயம் என்னன்னு சொன்னா, ரஹ்மான் ரஹீம் என்ற பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது 10வது சூரத்துல் கஹஃப் 10வது வசனம், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்த, அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு அப்படி துஆ கேட்கிறோம். வஇல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின், எங்கள் மீது நீ ரஹ்மத் செய்யவில்லை என்றால், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியா போயிடுவோம். ரஹ்மத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். அடுத்தது கடைசியாக அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும், அதிகமாக பாவம் மன்னிப்பு செய்யணும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். லௌலா தஸ்தக்ஃபிருனல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டாமா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் நம்ல் 46வது வசனத்துல சொல்றான். அதை சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள். எனவே இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய பரிபூர்ணமான ரஹ்மத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.